Hey guys, welcome back to Share Frames. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரைனோசரஸ் பீட்டில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங் போயிருந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங்கை தற்காலிகமாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நான் அவங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு அவங்க வெப்சைட்டில் லேட்டஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு உங்கள் ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ட்ரிப்பை பிளான் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ரைனோசரஸ் பீட்டல். இந்த வண்டு பார்க்குறதுக்கு அப்படியே நீராணியை போல இருக்கிறதால தான் இது ரைனோசரஸ் பீட்டல்னு அழைக்கப்படுது. இது 1லேருந்து 2 வருஷம் உயிர் வாழும். இந்த வண்டை நீங்கள் தென்னை மரம் இல்லை பனை மரம் இருக்கிற இடங்களில் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் இந்த வண்டை நேத்ராவதி பீக் ட்ரிப் போயிருந்தப்போ நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டே கிட்ட இதை கண்டுபிடிச்சோம். நாங்கள் ட்ரிப் போயிருந்தப்போ அடித்த செம்ம மலையில் இது அடிச்சுட்டு வந்து மல்லாக்க கிடந்தது. இதை கையில் எடுக்கும்போது ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வண்டுங்களில் சிலது விஷத்தன்மையும் இருக்குது. ஆனால் இந்த வண்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக இருந்தாலும் விஷத்தன்மை இல்லாத வண்டு இது. ஸோ நாங்கள் இதை வீடியோ எடுத்துகிட்டு சேஃபாக அங்கே பக்கத்தில் இருந்த செடிங்க கிட்ட விட்டுட்டோம். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.